வீக்கெண்ட் ஆகிடுச்சு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வாடா எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்பே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். எங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வண்டி எடுத்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போகலான்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பக்கத்தில் இருக்க விஜயவாடா வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. சரி அங்கே கூட எங்கன்னா சுற்றி பார்க்க கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கே ஒரு துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்றதுக்காக கிளம்பிட்டேன். அப்படியே பெட்ரோலை போட்டு வண்டி எடுத்தேன். சென்னை டு விஜயவாடா வந்து 455 கிலோமீட்டர்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரே ரோடு நேராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செங்கல்பட்டை தாண்டி நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு சில்லுன்னு இருக்க கிளைமேட்லையும் என் வயிறு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு இளநீரை குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்தேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு 250 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணி போனேன். ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஆக்சுவலி நான் போனது பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஜூலை தான் போனேன், ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை, வெயில் இல்லை, நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து நான் அவஸ்தப்பட்ட ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெஜிடேரியன்றதுனால எந்த ஒரு ஹோட்டலுமே வந்து நடுவில் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி சரி வேறு வழி இல்லாமல் தான் இந்த ஹோட்டலில் கண்டுபிடிச்சேன். இதுவுமே ஆக்சுவலி நான்வெஜ் ஹோட்டல் தான். சரி அங்கே அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனேன். திருப்பி ஒரே ரோடு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் குண்டு குழி நம்ம ரோடு மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹை ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு 100 120 அப்பமா இருக்கும்போது அவ்வளோ தாங்க ஓட்ட முடியும். அதுக்கு மேலே ஓட்டினா என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். நான் போய் சேர்றது கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock ஆச்சு. நான் இங்கேருந்து 12 மணிக்கு எடுத்தேன். வழியில் கிட்டத்தட்ட ஒரு 8 9 டோல் இருக்குங்க. என் கணக்கு பிரகாரம் ஏதாவது ஒரு 2 டோல் மிஸ் ஆகிருக்கும். பட் நடுவில் ஒரு டோல் டம்மி டோல் அதில் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே நைட்டு டின்னர் எங்கே பிடிப்போம், திருப்பி கஷ்டப்பட்டு நான்வெஜ் ஹோட்டல் தாங்க. அங்கேயும் போய் நான்வெஜ் ஹோட்டலில் வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன், நான் வெஜிடேரியன்றனால. அப்புறமா ஃபைனலாக விஜயவாடா நைட்டு போயிட்டேன். ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஏந்து கனகதுர்கா டெம்பிளுக்கு போனேன். ஆக்சுவலி இங்கே ஃபோன் எதுவுமே அலோடு இல்லை. ஆக்சுவலி இது ஒரு ஹில் டெம்பிள் தான், ரொம்ப பெரிய ஹில்லாம் இல்லை. பட் நான் போன நேரமாக என்னன்னு தெரியல, அங்கே வந்து கார்லாம் அலோவ் பண்ணல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லிஃப்ட் இருந்தது, 300 500 தர்ஷன் இருந்தது. அப்படியே போய் அழகாக சாமி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க.